இவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையாங்கிறது நீங்க விசாரிச்சு தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது சுந்தரியமாவை எதுக்கு இங்கே வச்சிருக்கணும்? இந்த 3 லட்ச ரூபா பணம் கூட அவர்கிட்ட இருந்து இவங்க கடனா கேட்டாங்க. ஆனா அதை லஞ்சம் வாங்கி கொடுன்னு கேட்கலையே. அவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையாங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம ஒரு லேடியை கோர்ட்டு கேஸ் அலைய விடுறீங்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. சரி சார், நீங்க இந்த அம்மாவை கூட்டிட்டு போங்க. ஆனா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வந்து முழு ஒத்துழைப்பு தரணும். சரிங்க. அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாங்க சார். அப்ப நீங்க கிளம்பலாமா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னை எப்படியோ வெளியில விட வச்சிட்டீங்க. இப்பதான் சுந்தரிமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் இப்ப உங்க மேல தப்பான அபிப்பிராயம் வந்துடுச்சுங்களே. அதை விடுங்க, பாத்துக்கலாம். என் மனசாட்சிப்படி நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எந்த பயமும் இல்லை. என்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். சந்துரு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இவர் லஞ்சம் வாங்கி தான் உங்கள்ட்ட கொடுத்தாரா? சார், அதான் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல சார். அவரு லஞ்சம் வாங்கினாரு இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அவர் என்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாரு. நானும் கொடுத்தேன். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். மிஸ்டர் தேவேந்திரன், நீங்க என்ன சொல்றீங்க? சார், என் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை நான் டிராப் பண்ணேன் சார். அதுக்கான எல்லா ரிசிப்டும் என்கிட்ட இருக்கு. ஆனா நடுவில் இந்த பணம் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல சார். இங்க பாருங்க, யாராவது ஒருத்தவங்க உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா 2 பேர் மேலேயும் கேஸ் போட வேண்டியது இருக்கும். பரவாயில்ல சார், நீங்க கேஸ் போட்டுக்குங்க. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். தப்பு நான் பண்ணல சார், அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. டேய் இருக்கட்டும்டா, நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல சார். நீங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். நானும் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓகே சார். சரி வாங்க சார், போலாம். ஓகே வாங்க சார். வாங்க சார். தம்பி நீங்க வா. பாஜதி ப்ளீஸ். இந்த விசாரணை முடியல. தேவேந்திரன் சார் லஞ்சம் வாங்குது உண்மைதானா? வாங்க சார். போட்டோஸ்லாம் எடுக்காதீங்க சார். பதில் சொல்லுங்க சார். சார், என்னம்மா? இல்ல மதி, நமக்கு உதவி பண்ண போய் அவர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. நீ கவலைப்படாதீங்க. அவரை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் போய் கடை எடுக்கிற வேலையை பார்க்குறேன். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மதி, நீ அம்மாவை கூட்டு வீட்டுக்கு போ. ஜோதி, நீ என் கூட வா. சரிண்ணே, வா. வாங்கம்மா, வாங்கக்கா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் திவ்யாவை பார்த்துட்டு வரேன். சரிங்க. என்னம்மா, திவ்யா சாப்பிட்டாளா? சாப்பிட்டம்மா. அம்மா, நீங்க திவ்யா வீட்டுக்காரரை பாத்தீங்களா? பார்த்தேன். கடையில தான் இருந்தாரு. பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றது, வாயே திறக்கலையே. நல்லா பிடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன். பின்ன நாம கடை வச்சு கொடுத்தா அதை அவர் பாத்துக்க மாட்டாரா? அதே கடையை விலை கொடுத்து வாங்கி பாத்துக்குவாராம். அதுக்கு ஆண்டவன் அளந்து வச்சிருக்காங்கிறது உண்மைதான். இதுங்கெல்லாம் 10 காசை பார்த்தா போதும், ஆடி தீத்துருங்க. வந்தது வரட்டும்னு செமத்தியா பிடிச்சு திட்டி விட்டுட்டு தான் வரேன். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. புள்ளத்தாச்சி பொண்டாட்டி பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாதா? ஆனா கடன் வாங்கி கடையை பாத்துக்குவாராம். இப்ப மொத்தமா போச்சா?
ஹலோ சொல்லுங்க சார். என்னப்பா என்னாச்சு? சார் எல்லாம் ரெடி, பிரச்சனையே முடிச்சாச்சு. இப்போ நீங்க பணத்தை கொண்டு வர வேண்டியதுதான், கடையை உங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு போக வேண்டியதுதான். சாரிப்பா, வீட்டுல கீழே விழுந்துட்டாங்க, காலில் சின்ன ஃப்ராக்சரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன், அதான் லேட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இனிமே காரணம் சொல்லாதீங்க சார், உடனே கிளம்பி வாங்க. இதோ வந்துடுறேன்ப்பா, உடனே வரேன். தைரியமா வாங்க சார், கடை உங்களுக்கு தான். என்ன தம்பி ராங்காலா? ஆமா. உள்ள வரலாமான்னு கேக்குறேன். என்னன்னே திடீர்னு? வானிலை அறிக்கை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். உள்ள வரலாமா? அத்தை வெளியில போயிருக்காங்க. பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். அண்ணே என்ன விஷயம்ண்ணே? சாரி தம்பி, நாங்க அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்திருக்கோம். அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டோம். எங்களால சொன்ன டைமுக்கு பணம் தர முடியல, தப்பு எங்களோட தான். அதான் அவங்கள பார்த்து எங்க வருத்தத்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். பரவாயில்ல, அத்தை அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க வந்ததும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்னு நானே சொல்லிடுறேன். அப்படி இல்லை தம்பி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. எதுலையுமே நான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் பணத்தை கொண்டு வந்துட்டு நீங்க கடை இல்லைன்னு சொல்லியிருந்தா பெரிய தகராறே பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பணத்தை கொடுக்க முடியலன்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்பேன். இதுதான் என்னுடைய கேரக்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இருந்து பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் போவோம். என்ன தம்பி, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? யாராவது முக்கியமான ஆளுங்க வராங்களா? இல்லைங்கண்ணே. ஏன் தம்பி போய் சொல்றீங்க? கடையை வாங்க போற ஆள் வரான்னு சொல்ல வேண்டியதானே? இல்லண்ணே. இனிமே யார் வாங்கினா என்னப்பா? அதான் எங்களால முடியலன்னு ஆயிடுச்சுல்ல. இனிமே நீங்க யாரு கொடுத்தா என்ன? பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க வந்ததும் நாங்க சொல்லிட்டு போறோம். அண்ணே ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க தம்பி. அத்தை இங்கதான் மாடியில இருக்காங்க, இருங்க நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியா? ஆமாண்ணே. பரவாயில்ல, எல்லாரும் இந்த மாதிரி பண்றது தானே. நாங்களும் இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். போய் அத்தையை கூட்டு வாங்க. போங்க. என்ன மாப்பிள்ள? கீழே கவுன்சிலர் டைனோசர் குமார் வந்திருக்காரு. எதுக்கு? அதான் அவர் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சே. அவர் கடையை கிட்ட வரல அத்தை. பின்ன சொன்ன டைமுக்கு பணத்தை புரட்ட முடியலையா, அதுக்கு சாரி கேட்க வந்திருக்காரு. மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அனுப்புங்க. இல்லைங்க அத்தை, உங்களை நேர்ல பார்த்து சொல்லணுமா? ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை, வாங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிடலாம். நிம்மி, நீ திவ்யாவை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. வாங்க. வணக்கம், நான் டைனோசர் குமார். வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க. சாரிங்க, சொன்ன டைமுக்கு பணம் தர முடியல. பரவாயில்ல, நான் கூட நீங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். நாங்க எதுக்கு பிரச்சனை பண்ண போறோம்? பரவாயில்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆளா இருக்கீங்க. உங்களுக்கே நான் அந்த கடையை கொடுத்துருக்கலாம், ஆனா பணம் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சே. நீங்க நியாயமா நடந்துக்கிட்டதுனால நீங்க இப்ப கூட கடை எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம். ஆனா பாவம், இப்ப உங்ககிட்ட பணம் இல்லையே. இருக்கேன் மேடம்.
ஜோதி அண்ணே பணத்தை எடுத்து வை. சரிண்ணே. பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. நாளை காலையில ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருங்க. என்ன நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்க வாயால சொல்லிட்டீங்க. அதை நாங்க கேமராவில் பதிவு பண்ணிட்டோம். ஜோதி அண்ணே இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போடுங்க கையெழுத்த. என்ன பாக்குறீங்க? போடுங்கன்னு சொல்றல. ரொம்ப நன்றி. பணத்தை எடுத்து உள்ள வைங்க. நாளைக்கு பார்ப்போம். வணக்கம் ராஜதி. இவர் என்ன சொன்னாலும் நம்புறாரு. இவரையா நீங்க நம்புறீங்க? சரியா போச்சு. வரேன் தம்பி. பேசுறது? நீங்க யாரு? நான் தேவேந்திரன் சார் ஆபீஸ்ல இருந்து ஸ்டெல்லா பேசுறேன். ஓ நீங்களா? சொல்லுங்க, நான் கவிதா பேசுறேன். கவிதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. உங்க அப்பாவை லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. யாருமா அந்த சுந்தரி? உங்க வீட்ல வேலை செய்றாங்களா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நாங்கெல்லாம் அவரை ரொம்ப பெரிய மரியாதையோட பார்த்திருக்கோம். இன்னைக்கு அவரை லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து புடிச்சிட்டு போனப்ப எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? எதுக்காக லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து புடிச்சிட்டு போனாங்க? உங்க வீட்ல வேலை செய்யற அம்மாக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கும் போல. அதை சார் கொடுத்து விட்டுருக்காரு. அதை லஞ்சம் வாங்கி பணம் கொடுத்துருக்காருன்னு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கம்மா. அதை நம்பி அவரை புடிச்சிட்டு போறத பாக்குறப்ப எவ்வளோ பாவமா இருந்தது தெரியுமா? அவர் இந்த மாதிரி வேலையை எப்பயுமே செய்ய மாட்டாரு. அவரை பத்தி எங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அவர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவங்கள கேட்கவே இல்லை. ஏமா, வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்? அதனாலதான் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ பெரிய பொண்ணு தானே, இதெல்லாம் நீ பார்த்துக்க கூடாதா? அப்படி ஏதாவது தேவைன்னா 5000 10,000 கொடுத்து உதவி பண்ண வேண்டியது தானே.
இப்படியா லட்சக்கணக்கில் கொடுத்து விடுறது? பணத்தை விடுமா. இத்தனை பேர் மத்தியில சார் அவமானப்பட்டாரு. அதை நினைச்சாதாம எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா பாரு, அந்த சுந்தரிங்கிற பொம்பளைய போலீஸ் விட்டுருச்சு. கடைசியில சார் தான் மாட்டிக்கிட்டாரு. சார் எப்படியும் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. தங்கச்சிக்கு நீதாமா தைரியம் சொல்லணும். பார்த்து பத்திரமா இருங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி. தேனு, தேனு, என்ன என்னடி ஏண்டி இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? தேனு, அப்பாவை லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்பாவா? ஏய், என்ன சொல்ற? எதனால? பயப்படாத தேனு, அப்பா எந்த தப்பும் பண்ணல. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. அவருக்கு எதுவும் ஆகாது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பொம்பளை தான். யாரு? அதான் நம்ம வீட்டுல வேலை செய்தே சுந்தரி, அந்த பொம்பளை தான். அவங்க என்ன பண்ணாங்க? சரி நீ வா, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். ஏய், எங்க கூப்பிடுற இப்ப? நம்ம அப்பாவை போட்டு கொடுத்துட்டு அந்த பொம்பளை மட்டும் தப்பிச்சிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு ஏதாவது பண்ணிடணும். வா, இரு, போன் எடுத்துட்டு வரேன். வா வா. சாவி. அம்மா, எடுத்துக்கோ. வேண்டாம்மா, பாட்டி கொடு. என்னங்க பாட்டி? ஷியாம், விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் உசுரே போயிடுச்சம்மா. நல்ல வேளை தெய்வாதீனமா நீ தப்பிச்சு வந்துட்ட. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. பாவங்கத்த தேவேந்திரன் சார், அவர் தான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. நமக்கு உதவி பண்ண போய் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, அந்த சந்துரு வேணும்னே அப்படி பேசினாமா? அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு ஏதோ நடக்க போகுதுன்னு. எப்படியோ குமார் அப்பா வந்து காப்பாத்திட்டாரு. விடுமதி, எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்ததுன்னு நினைச்சுப்போம். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது தானே இன்னும் போராடணும்னு தோணுது. ஹேப்பா நடராஜ், எவ்வளவு பக்குவமா பேசுறப்பா. இது போதும், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம குடும்பத்தை எப்படியும் நீ நல்லபடியா காப்பாத்துவேன்னு. இப்பதான் என் மருமகளும் பேர பிள்ளைங்களும் துளுத்து தளச்சு வராங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள கடவுள் நம்மள சோதிக்கிறாரே. நீயே தானா கைய ஊனி கர்ணம் போட்டு அப்படி இப்படின்னு இந்த பிள்ளைகளுக்காக போராடி கஷ்டப்பட்ட. இதுக்கப்புறமாவது உட்கார்ந்து நீ நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்களே சுந்தரி. அப்படி என்னம்மா நீ வர வாங்கிட்டு வந்த? அம்மா, நீ கவலைப்படாதம்மா. தேவேந்திரன் சார குமார் அப்பா எப்படியும் வெளியே எடுத்துருவாரு. அவர் நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த உதவியும் பண்ணுவாருமா. நமக்கு உதவி பண்ண போய் தானே அவர் மாட்டிக்கிட்டாரு. அது நான் தெளிவா குமாரப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவரு, நீ கவலைப்படாத மதி, தேவேந்திரன் சார வெளியில கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொன்னாரு. நீ அதனால கவலைப்படாம இருமா. ஆமாம்மா, நீங்க தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுமா. நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் விசாரிச்சதுல தேவேந்திரன் சார் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதனால அவர் மேல கேஸ் போட்டாலும் நிக்காதுமா. அவர் லஞ்சம் வாங்கலன்றது ப்ரூவ் ஆகி அவர் ஈஸியா வெளியே வந்துடுவாருமா. ஷாமு, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம். மதி, நீ அம்மாவை பார்த்துக்கோ, நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரி நட்ராஜ். ஒரு நிமிஷம். பாட்டி, நீங்க தான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும். கூடவே இருந்து கொஞ்சம் பார்த்துங்க. நல்ல வேலை இந்த நேரத்தில் நீங்க அங்க இல்லாம இங்க இருக்கீங்களே. அதை ஏன்பா கேட்குற?
நானும் இவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நான் பெத்த பிள்ளை நன்றி கெட்டு போய் திடீர்னு எனக்கு பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான்.